ப்ரெட்டு கூட வந்து ஜாமாக தடவி சாப்பிடலாம். அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இதை நான் யார்கிட்டருந்து கற்றுக்கல, நானாகவே கற்றுக்கிட்டது. பலாப்பழத்தை என்ன பண்ணலான்னு யோசிச்சு இந்த மாதிரி எனக்கு வெள்ளை சீனி ஒத்துக்காது, அதனால் வெள்ளத்தை போட்டு செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது நெய்யெலாம் ஊற்ற மாட்டேன், இப்படி அவ்வளோ இப்படி சுருளை கிண்டி இறக்க வேண்டியதான். அப்படி சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நம்ம வந்து தனியாக காய்ச்சி ஊற்ற தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம், அச்சு வெள்ளத்தை போட்டுக்கலாம். வெள்ளை சீனி சேர்க்க வேண்டாம், மண்டை வெள்ளம் இல்லைன்னா அச்சு வெள்ளம், இந்த ரெண்டில் ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த பலாப்பழ ஜாம் செய்யும்போது ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து திருப்பியாக இருந்தால் தான்